அந்த தூக்கம் வராத போது லிவர் பாதிக்கப்படுது. லிவர் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு ஃபேக்ட்ரி. பிளட்ட பியூரிஃபை பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரி. அது வந்து சரியா பண்ணல. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நரம்புக்கு நல்லபடியான ரத்த ஓட்டங்கள், நல்ல சத்துக்கள் போகலங்கிற பட்சத்துல அங்க வந்து ரொமட்டாய்டு வந்துருச்சு. இதுதான் ரூட் காஸ்ட். ஒரு நோய பார்த்து மருந்து எடுக்கக்கூடாது. அலோபதியில வந்து நோய பார்த்து மருந்து குடுப்பாங்க. மாற்றுமுறை மருத்துவம், இந்திய மருத்துவம். நான் சொல்றது மாற்று முறைன்னே சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். இதுதான் ஒரிஜினல் மருத்துவம். இது எப்படி மாற்றுமுறை மருத்துவம்னு நான் நெறைய இடத்துல மருத்துவத்துறைக்கு இயற்கை மருத்துவத்திலே நான் கேள்விகள் கேட்பேன். அந்த மாதிரி இது எல்லா விஷயத்துக்கும் ஒரு ரூட் காஸ்ட் இருக்கும். அப்ப இந்த ரூட் காஸ்ட் என்னன்னா, அந்த அம்மாவுக்கு ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்க்காக அவரு நெனச்சிட்டு இருக்காரு, நமக்கு வடகிழக்கு பூமி, விவசாய பூமியில கட் ஆயிருக்கிறது பிரச்சனைன்னு. அதுவும் பிரச்சனை கிடையாது. கிணறு வந்து தவறா அமைஞ்சிருக்கு. கிணத்துக்கு மேல உள்ள மோட்டார் ரூம் வந்து தவறா அமைஞ்சிருக்கு. பிளஸ் வந்து இவங்க வந்து ஹெரிடிட்டியா மரபணு ஜீன்ல உள்ள பிரச்சனைகள்னு எடுத்தீங்கன்னா, 2 திருமணங்கள், லவ் அஃபேரு, பிளஸ் வந்து இங்க வந்து குழந்தை இந்த மாரி இளம் வயது மரணங்கள், சூசைட் பண்ணிக்கிறது. இது எல்லாமே அந்த அந்த வீடு வந்து நமக்கு வந்து அந்த பூமித்தோட பாதிப்பு அந்த இடத்துல நமக்கு வெளிக்காட்டுது. அப்ப இந்த இடம் அவர் சொல்றாரு, அப்ப இந்த இடத்த நான் வாஸ்து கரெக்ஷன் பண்ணாமயே இந்த இடத்த வித்துட்டு போயிட்டா நான் இதுலருந்து வெளியில வந்துருவேன். நிச்சயமா முடியாது. நீங்க என்னதான் பார்த்து பார்த்து இடம் வாங்குனாலும், அந்த இடத்துல இந்த பிரச்சனை ஏதோ வேற மாதிரி இருக்கும். இங்க ஒரு மாதிரி இருக்கும், அங்க ஒரு மாதிரி இருக்கும்.